டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். கார்த்திகை மாதம் அடமழைக்கு சூப்பராக சாப்பிட்ற மாதிரி ஒரு டீ கடை மிளகாய் பஜ்ஜி எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மிளகாய் பஜ்ஜி செய்யும்போது நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், மிளகாயை முழுசாக போடணுமா இல்லை கட் பண்ணி போடணுமா அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் டீ கடைகளில் நிறையா போடுவாங்க, ஆனால் நம்ம வீட்டில் கொஞ்சமாக எப்படி போடலாம் அப்படிங்கிறத பற்றி நிறைய டிப்ஸ் இன்றைக்கி வீடியோவில் காத்திட்ருக்கு. ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு நம்ம இன்றைக்கி மாவு அரைக்க போகிறோம். மாவு அரைக்கிறதுக்கு ஒரு முதல் மிக்சிங் பவுலில் இந்த மாதிரி வெறும் மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு அரை டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கோங்க. தனி மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூனு, பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூனு, ஒரு 1/4 டீஸ்பூன் ஓமத்தை எடுத்து லேசாக நசுக்கிட்டு சேர்த்துருங்க. தண்ணி சாதாரண தண்ணி தான், ஒரு 200 ml சேர்த்துக்கோங்க. இப்போ மிளகாத்தூள், உப்பு இதெல்லாம் கரையிறதுக்காக நம்ம தண்ணி சேர்த்துருக்கோம். 200 ml சேர்த்துட்டு நல்லா மாதிரி விஸ்க் வச்சு கரைச்சி கொடுங்க. இன்றைக்கி நீங்கள் இந்த மெத்தடில் பஜ்ஜி செய்யும்போது மிஸ்ஸே ஆகாது. உங்களுக்கு ஈஸியான மெத்தடு பார்த்துட்டே இருங்க, ஜம்முன்னு வரும் உங்களுக்கு ஒரு சூப்பரான பஜ்ஜி. கரைச்ச பிறகு எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சன்ஃப்ளவர் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த இடத்துல எண்ணெய் சேர்த்து தான் நம்ம மாவு கரைக்கும் போது நமக்கு பஜ்ஜி நல்லா சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் நல்ல மினுமினுப்போடு இருக்கும். அதுக்காக தான் இந்த இடத்துல நம்ம எண்ணெய் சேர்க்குறோம். இன்றைக்கி நம்ம கடலை மாவு ஒரு 2 கப் எடுத்துருக்கோம் மெஷர்மெண்ட்டில். இது ஒரு 300 கிராம் இருக்கும். அதை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ 2 கப் கடலை மாவு எடுத்துடலாம். 1 கப் அரிசி மாவு, பச்சரிசி மாவு, வறுக்காத மாவு, சாதாரணமாக கடையில் வாங்குகிற பச்சரிசி மாவு தான் 1 கப் எடுத்துருக்கோம். இது ஒரு 150 கிராம் இருக்கும். அவ்வளோதான். மாவு நம்ம வேறு எதுவும் சேர்க்க போகிறதில்ல. இந்த 2 மாவு தான். இப்போ இருக்கிற தண்ணியிலே நம்ம விஸ்க் வச்சு மாவை இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு கெட்டி பதத்துக்கு நம்ம கலந்துக்கிட்டு அப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம அதை லூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது தான் நமக்கு அந்த சின்ன சின்ன உருண்டை கட்டிகள் வராமல் இருக்கும். அதுக்காக தான் நம்ம குறைந்த அளவில் தண்ணி வச்சு இந்த மாதிரி நல்லா கெட்டியாக கலந்த பிறகு நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம அதை லூஸ் பண்ணும்போது நமக்கு கெட்டிப்படாமல் வரும். இந்த அளவுக்கு மாவை கலந்து முடிச்சுட்டு அடுத்து ஒரு 200 ml தண்ணி சேர்த்துட்டு இப்போ நீங்கள் விஸ்க் வச்சு லூஸ் பண்ணுங்கள். நமக்கு கட்டிப்படாமல் மாவு நல்லா நைஸாக வரும். இப்போ 200 ml தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்தாச்சு பார்த்துக்கோங்க. நல்லா கட்டி இல்லாமல் நல்லா நைஸாக நமக்கு அந்த பச்சி முக்கி போடுற அந்த பக்குவத்துக்கு மாவு தயாராகிடுச்சு. இந்த மாதிரி இருக்கும். ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் ரொம்பவும் கெட்டியாக இல்லாமல் இந்த அளவுக்கு ஃப்ளோவாக இருந்தால் தான் நமக்கு முக்கி போடுறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ மாவு இந்த அளவுக்கு கரைச்சி முடித்த பிறகு தான் லாஸ்ட்டாக அந்த சோடா உப்பு போடணும். அதாவது ஆப்ப சோடா ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு போட்டாலே போதும். கடைசியாக மாவு கரைச்ச பிறகு இந்த சோடா உப்பை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். நமக்கு நல்லா சூப்பராக பஜ்ஜி நல்லா உப்பி நல்லா மாவெல்லாம் நல்லா நைஸ் ஆகி சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா சோடா உப்பு போட்டு நல்லா கலந்துருங்க. ஏன்னா அந்த மாவில் இந்த சோடா உப்பு நல்லா மிக்ஸ் ஆகிடணும், அங்கங்கே நிற்கக்கூடாது. அதனால் விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்ருங்க. இன்றைக்கி நம்ம மிளகாய் பஜ்ஜிக்கு மாவு சூப்பராக கரைச்சி வச்சிட்டோம். இப்போ அந்த மிளகாயை எப்படி கட் பண்ணலான்னு பார்ப்போம். அடுத்து நம்ம பஜ்ஜி மிளகாயை நம்ம கட் பண்ணி வைக்க போகிறோம். கட் பண்ணி வைக்கிறதுக்கு இன்றைக்கி நம்ம 1/2 கிலோ எடுத்துருக்கோம். நீங்கள் தேவையான அளவு வாங்கிக்கோங்க. நான் இன்றைக்கி நிறைய ஆள் இருக்கிறதுனால ஒரு 1/2 கிலோ வாங்கி நம்ம பஜ்ஜி போட போகிறோம். பஜ்ஜி மிளகா நல்லா சின்ன சைஸாக வாங்க, வீட்டுக்கு வாங்கும்போது அதான் நமக்கு சரியாக இருக்கும் கட் பண்ணி போடுறதுக்கு. பெரிய சைஸ்னால் நமக்கு ரொம்ப பெருசாக இருக்கும், மாவு நிறையா தேவைப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணலாம். பஜ்ஜி மிளகாயை நம்ம கட் பண்ணிக்கலாம். கடைசி இந்த முனையை மட்டும் கொஞ்சமாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இப்போ நம்ம 2ஆக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி எடுத்துடலாம். இதுபோல் இருக்கிற மிளகாயை நம்ம 2 கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பஜ்ஜி மிளகாயை நம்ம எல்லாத்தையும் 2 கீறி வச்சாச்சு. இந்த மாதிரி காம்பு பகுதி இருக்கிற மாதிரி கீறிக்காங்க. அப்படின்னா தான் நமக்கு மாவில் முக்கி போட்டு எடுக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும். இது அப்படியே இருக்கட்டும். இன்றைக்கி இந்த பஜ்ஜி மிளகா போடுறதுல 2 விதமான ஈஸியான ஸ்டெப்ஸ் சொல்லியிருக்கிறோம். அதில் முதலாவது என்னங்க அப்படிங்கிறத வாங்க பார்ப்போம். இப்போ நமக்கு மாவு ரெடியாக இருக்குது, மிளகாயும் ரெடியாக இருக்குது. எண்ணெய் தேவையான அளவு இந்த கடாயில் ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு எண்ணெய் சூடு பார்த்திங்கன்னா நல்லா ஆயிடணும். நல்லா சூடான உடனே மீடியத்தை வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த அரை மிளகாய் எடுத்து அப்படியே நல்லா மாவில் முக்குங்க. நல்லா மாவில் அப்படி ஒரு முக்கிட்டு அப்படியே மெதுவாக எடுத்து அந்த கார்னர் பகுதியை மட்டும் லேசாக அப்படி டச் பண்ணி விட்ருங்க. அப்படியே சூடான எண்ணெயில் இறக்கிடுங்க. இப்போ நமக்கு இந்த மாதிரி மிளகாயோட காம்போடு இருந்துச்சுன்னா தான் நமக்கு அந்த முக்கி போடுறதுக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும். அதுக்கு தான் நம்ம அதை வெட்டி தூர போட்டுறாமல் அதோடு சேர்த்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கணும். அப்படியே எடுத்து மெதுவாக போட்டுருங்க. அவ்வளோதான். அப்படி பரட்டு லைட்டாக அப்படி கார்னரை மட்டும் தட்டி விட்ருங்க. தட்டி விட்டுட்டு எண்ணெயில் இறக்கிடுங்க. இப்போ நம்ம உள்ளே சேர்த்து ஒரு நிமிஷம் ஆச்சு. 1 நிமிஷத்தில் நம்ம அதை புரட்டி விட்டுக்கலாம்.
குற்றாலத்தில் அப்படியே சீசனில் பார்த்தீங்கன்னா அப்படியே குளிராக இருக்கும், சாரல் அப்படியே ஜில்லுன்னு வரும்போது இந்த மிளகா பஜ்ஜி வாசம் வேற நம்மளை மூக்கு தொலைச்சிக்கிட்டே இருக்கும். அப்படி ஒரு குளியலை போடுவோம், இங்கிட்டு வந்து மிளகா பஜ்ஜியை வாங்கி நல்லா கடிச்சு சாப்பிடும்போது காரங்கிற எதுவும் தெரியாது, நல்லா சூப்பராக இருக்கும். இந்த மழைக்கும் இந்த மிளகா பஜ்ஜி சாப்பிட்றதுக்கும், ஏன்னா இப்போ மழை சீசன்றதுனால இதை வந்து நீங்கள் ரெடி பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இந்த பஜ்ஜி மிளகா பொறுத்தளவில் வந்து முழுசாக நம்ம போட்டுற வேண்டாம். மிளகா வந்து சின்ன மிளகா தானே இருக்குது, நம்ம அப்படியே முழுசாக மாவில் முக்கி போட்டுறோன்னு சொல்லி நீங்கள் முக்கி போட்டுற வேண்டாம். ஏன்னா அது எண்ணெயில் வேகும்போது அந்த பச்சை மிளகா வந்து டக்குன்னு வெடிச்சிரும். அதனால் நீங்கள் வந்து 2 நல்லா கீறி போட்டால் தான் நமக்கு அது சரியாக இருக்கும். போடும்போது நல்லா ஒரு மிளகா மாதிரியே அந்த மாவு ஒட்டிகிட்டு இருக்கும்போது நமக்கு ஒரு மிளகா முழு மிளகா மாதிரியே நமக்கு தெரியும். இப்போ நமக்கு எண்ணெயில் போட்டு மிளகா பஜ்ஜி ஒரு 3 நிமிஷம் ஆச்சு. 3 நிமிஷத்துலேயே நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌன் ஆன உடனே நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம முதல் ரவுண்டு நம்ம நேரடியாக முக்கி அப்படியே எண்ணெயில் போட்டு எடுத்துட்டோம். இப்போ நம்ம 2வது ஸ்டெப் எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு கொஞ்சமாக தேவைப்படுது, கொஞ்சமாக தான் நம்ம போடணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு மாவு வந்து நிறைய கரைக்க முடியாது, கொஞ்சமாக தான் கரைப்போம். அப்படி கொஞ்சமாக கரைக்கிற சமயத்தில் இந்த மாதிரி நல்ல ஒரு உயரமான, அதாவது நம்ம மிளகா எடுத்துருப்போம்ல, அந்த மிளகா உயரத்துக்கு தகுந்தாப்புல இந்த மாதிரி ஒரு கிளாஸு டம்ளர் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இதில் இப்போ மாவு வந்து நல்லா 3/4 அளவுக்கு சேர்த்துட்டு இப்போ நம்ம மிளகாய் இப்போ எடுத்து அந்த அரை மிளகாய் இப்படி முக்கணும்னு வச்சுக்கோங்க. நமக்கு வந்து அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி முக்கிட்டு அப்படியே லேசாக அந்த பக்கம் கார்னரை மட்டும் தட்டி விட்டு அப்படியே எண்ணெயில் போட்டு இந்த மாதிரி ஒரு அரை மிளகாய் எடுத்து நல்லா முக்குங்க மாவில். அவ்வளோதான், லேசாக அப்படி உள்ளே அமுக்கி எடுத்தாலே போதும், நல்லா மாவு ஒட்டிக்கும். அந்த கார்னர் பகுதியை மட்டும் லேசாக அப்படி தட்டி வலிச்சு விட்ருங்க. அப்படியே மெதுவாக கொண்டு வந்து எண்ணெயில் இறக்கி விட்ருங்க. இப்போ நமக்கு கொஞ்சம் மாவு ஒரு 10 பீஸ் 15 பீஸ் தான் போட போகிறோம். அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஸ்டெப்பு நமக்கு சரியாக இருக்கும். இப்போ 2வது ரவுண்டும் அப்படியே திருப்பி விட்டுடலாம். பஜ்ஜிகளை பூரா ஒன்று போல் திருப்பி விடுங்க, 2 பக்கம் நல்லா வெந்து வரட்டும். பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த எண்ணெய் முன்னக்கூடி ஊற்றி அந்த பிசைகிறதுனால நமக்கு அந்த சைனிங் நல்லா வரும், ஒன்று போல் சைனிங் நல்லா வரும், நல்லா எலும்பி வரும். அந்த கடைசி சோடா போட்டால் தான் நமக்கு நல்லா இந்த மாதிரி சாப்பிட்டா நல்லா பொஃப்னு வரும். இப்போ இதேமாரி நம்ம சொன்ன ஸ்டைலில் நீங்கள் மிளகா பஜ்ஜியை ரெடி பண்ணி இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு சூப்பராக நீங்கள் பொரிச்சு எடுத்துருங்க. இன்றைக்கி நம்ம டீ கடைக்கு அந்த கார்த்திகை மாதம் மழை அடமலைக்கு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸு, நல்லா சுட சுட அப்படியே மிளகா பஜ்ஜி அருமையாக தயாராகிருக்கு. செம்மையாக இருக்குது. அதாவது அப்படியே அந்த மழை வாடைக்கு இந்த பஜ்ஜி சாப்பிட்டோம்னா அந்த காரங்கீரம் எவ்வளோ இருந்தாலும் நமக்கு தெரியாது, நல்லா சூப்பராக இருக்கும். இந்த மிளகா பஜ்ஜி நம்ம அப்படியே சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். ஆனால் காரம் இல்லாமல் ஒரு தேங்காய் சட்னி பால் மாதிரி எடுத்து அப்படி தொட்டு சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் சைடிஷ் வச்சு. இதே போல் இதே மெத்தடில் நீங்களும் ஒரு சூப்பரான ஒரு மிளகா பஜ்ஜி சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்துன்றதை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.